வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா அருளுரையில் தானமும் பரோபகாரத்தின் ரூபம்தான் என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக் கொள்கிறோம். ஆனாலும் நம் அத்தனை பேருக்கும் மனித பிறவி எடுத்த சகலருக்கும் வேத சிரசான உபனிஷத்திலேயே உபதேசித்துள்ள மந்திரம் தத்த தானம் பண்ணு, நல்ல கொடையாளியாக இரு என்பதுதான். நம் இஷ்டமில்லை என்பதற்கெல்லாம் இடமில்லாமல் இது நமக்கு வேதம் போட்டிருக்கிற ஆக்ஞை. மற்ற மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இந்த தத்த மந்திரத்தை காரியத்தில் பண்ணி காட்ட வேண்டும். இந்த உபதேசம் சுக்ல யஜுர் வேதத்தைச் சேர்ந்த பிரகதாரண்யக உபனிஷத்தில் வருகிறது. இதே மாதிரி கிருஷ யஜுர் வேதத்தில் உள்ள தைத்திரியோபனிஷத்திலும் தானத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஸ்ரத்தையோடு தானம் கொடுக்க வேண்டும், அசிரத்தையோடு கொடுக்கக்கூடாது. ஸ்ரீயை அதாவது செல்வத்தை கொடுக்கும் போதே மனதை ஸ்ரீயாக, லக்ஷ்மீகரமாக, மங்களமாக, ஆனந்தமாக வைத்துக்கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிறது. முகத்தை சுளிக்காமல் கொடுக்க வேண்டும். ஸ்ரீயின் நிறைவுதான் ஸ்ரேயஸ் என்பது. மனதில் ஸ்ரீயுடன் அதாவது மன மலர்ச்சியுடன் கொடுத்தால் இந்த தானத்தின் பயனாக ஸ்ரேயஸ் கிடைக்கிறது. இன்னும் ஜாஸ்தி கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லையே என்ற வெட்கத்தோடு கொடுக்க வேண்டும். ஹ்ரீயுடன் கொடு என்கிறது உபனிஷத். ஹ்ரீ என்றால் வெட்கம், லஜ்ஜை என்று அர்த்தம். புருஷ சூக்தத்தில் பகவானுக்கு ஹ்ரீ, ஸ்ரீ, லக்ஷ்மி என்று 2 பத்னிகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறது. இங்கேயும் லக்ஷ்மியை அதாவது பொருளை தரும்போது ஸ்ரீயோடு கொடு, ஹ்ரீயோடு கொடு என்று சொல்லி இருக்கிறது. வெட்கம் 2 காரணத்திற்காக. ஒன்று, இன்னும் அதிகமாக தருவதற்கு முடியவில்லை என்று. 2வது, தானம் பண்ணுவது வெளியில் தெரியக்கூடாது என்ற கௌரவமான கூச்சம். வெளியில் தெரிந்தால் மற்றவர்களும் தேகி என்று பிடுங்குவார்களோ என்பதால் அல்ல. இவன் தர்மிஷ்டன் என்று 4 பேருக்கு தெரிந்து நம்மை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு அகம்பாவம் வந்துவிடும். அது தானத்தின் பலனை எல்லாம் சாப்பிட்டு விட்டு போய்விடும். தானம் வாங்குகிறவன் நமக்கு அந்நியன் இல்லை. நம்மவனே என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து கொண்டு விட்டால் கொடுத்ததை வெளியில் சொல்லவே தோன்றாது. தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வது கூட தப்புதான். பகவான் நம்மை கொடுக்கும்படி வைத்தான், கொடுத்தோம் என்று பவ்யமாக கொடுக்க வேண்டும். பியாதேயம் என்கிறது உபனிஷத். பியா என்றால் பயந்து கொண்டு என்று அர்த்தம். கடைசியாக ஞானத்தோடு சம்பித்துடனும் கொடுக்க வேண்டும் என்கிறது. சம்பித் என்றால் நிறைந்த ஞானம். கொடுக்கிறவன், வாங்கிக் கொள்கிறவன் ஆகிய 2 பேர் வழிகளும் வாஸ்தவத்தில் ஒருவரைதான் என்ற அறிவுதான் சம்பித். புராணங்களிலும் எங்கு பார்த்தாலும் தானத்தின் மகிமை சொல்லி இருக்கிறது. இன்ன மாதத்தில் இந்த இடத்தில் இன்னாருக்கு இன்ன தானம் செய்தால் இன்ன பலன் என்று நிறைய சொல்லி இருக்கிறது. துலா மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் தானம் விசேஷம், கங்கா தீரத்தில் தானம் விசேஷம் என்று இவ்வாறு பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். தர்மசாஸ்திரங்களிலும் திருக்குறள், ஆத்திச்சூடி முதலான நீதி நூல்களிலும் அப்படியே ஈகையின் சிறப்பை விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறது. ஆனபடியால் ஹிந்து மதத்தில் பரோபகாரத்தை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆச்சாரம், அனுஷ்டானம், பூஜை, யோகம் இவைகள்தான் உண்டு என்று நினைப்பது சரியில்லை. ஈகை, தானம் என்பதெல்லாம் என்ன? பரோபகாரத்தின் ஒரே ரூபம்தானே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இது மகா பெரியவா தானம் கொடுப்பதை பற்றி அருளியது. இதை போல் மகா பெரியவா அருளியதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.